ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வரப்போகும் நாட்கள் எல்லாம் அழகான நாட்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று ஒரு பயத்தோடு இருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு சொல்ல ஒரே ஒரு விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் எதையும் நினைத்து பயப்படாதே. உனக்கென்று ஒரு அழகான வாழ்க்கை ஒன்று காத்திருக்கிறது. அது இன்னும் உன்னுடைய கைக்குத்தான் வரவில்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் தயாரான நிலைமையில்தான் வைத்திருக்கிறேன். நிறைய பேர் உன்னை போட்டு கஷ்டப்படுத்தினார்கள். இது நடந்துவிடும், மது நடந்துவிடும், இப்படிப்பட்ட விஷயம் உனக்கு ஆகும், அப்படிப்பட்ட விஷயம் உனக்கு ஆகும் என்று அவரவர்களுக்கு வாய்க்கு வந்தது போலெல்லாம் நிறைய விஷயத்தை எல்லாம் பேசினார்கள். ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை உனக்கு கூற வேண்டும் என்று மட்டுமே நினைக்கிறேன். என்ன தெரியுமா? உனக்கான தேவைகள் அத்தனையும் அழகாக நடக்கப் போகிறது. உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றாக சரியாக போகிறது. உன்னுடைய ஆசைகள் ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் எதுவுமே கிடைக்காமல் இருந்த போதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அத்தனை விதமான சுபத்துவமான விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். வெறுப்புகளை முதலில் தூக்கி போட்டுவிட்டு வாழ்க்கையில் முதலில் அமைதியை கொண்டு வாருங்கள். பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னமோ விஷயத்தை எல்லாம் செய்ய வேண்டும், அதாவது தவறுதலான நிறைய விஷயத்தை செய்ய வேண்டும் என்பது எல்லாம் நினைத்தாலும் நான் உன்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், 1000 பேர் உன் வாழ்க்கையை அழிக்க முயற்சிக்கலாம். ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்பதை மட்டுமே நான் முயற்சித்து கொண்டு இருக்கிறேன். வெறுக்காதே, ஒரு விஷயத்தை கூட வெறுக்காதே. இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும் என்று நீயாக எண்ணத்தை போட்டு குழப்பிக்கொண்டு இருக்காதே. ஆக மொத்தம் உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் ஒன்று விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று விடாமல் உனக்கு நான் அள்ளி கொடுக்கத்தான் போகிறேன். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகளில் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது உனக்கு பயமாகவும் சற்று பதட்டமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நம்மை விட்டு போகுமோ என்ற ஒரு பயமும் இருக்கும். ஆனால் நான் உனக்கு சொல்ல ஒரே ஒரு விஷயம், எதுவுமே உன்னை விட்டு போகாது. அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். எல்லாமும் உனக்கு பயத்தை கொடுக்கும், ஆனால் எதுவும் உன்னை விட்டு போகாது. நிரந்தரமாக உனக்கு இது நடந்திடும், இந்த ஒரு விஷயம் தவறுகள் நடந்துவிடும் என்று யாராலும் சொல்ல முடியாது. உனக்கு நேரம் சரியில்லையே தவிர வாழ்க்கை முழுவதும் இப்பொழுது நேரம் சரியில்லை, வாழ்க்கை முழுவதும் நேரம் சரியில்லை என்பதை யாராலும் சொல்ல முடியாது. நீ என்றுமே நீயாக இரு. அடுத்தவர்கள் கூறும் எந்த ஒரு விஷயத்தையும் மனதுக்குள் ஏற்றிக்கொள்ளாது. காலம் முழுக்கவும் பயந்து கொண்டும் இருக்காதே. வாழ்க்கை முழுவதும் வெறுத்து கொண்டும் இருக்காதே. வெறுப்புகளோடு ஒவ்வொரு நாளும் நீ இருந்தாய், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சுபத்துவமாக அமையாது. அது மட்டும் அல்லாமல் எப்பொழுது நீ உன்னுடைய உறவுகளுடைய பேச்சையோ உன் நண்பர்கள் பேச்சையோ கேட்க நீ ஆரம்பிக்கிறாயோ அன்று நீ முடிவு செய்து கொள்ள வேண்டும், உன் வாழ்க்கையின் நிலைமை இதோடு முடிய போகிறது என்று உன்னுடைய வாழ்க்கைக்கு மற்றவரிடம் நீ அறிவுரைகளையோ, அதாவது நான் இதை செய்யலாமா என்ற ஒரு வார்த்தை கேட்கிறாயோ அன்றே நீ முடிவெடுத்து கொள்ள வேண்டும், உன் வாழ்க்கையின் நிலைமை திசை மாறி போகிறது என்று. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ நல்ல விஷயத்தை யோசிக்கிறாய், நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய், சரியா? அப்படி இருந்தால் நீதான் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அடுத்தவர்கள் எடுப்பார்கள் என்று நினைக்கக்கூடாது. அப்படி அடுத்தவர்கள் எடுக்கும் முடிவு எதுவும் நன்றாக இருக்கும் என்பதையும் நீ நினைக்கக்கூடாது. அவரவர்களுடைய குடும்பத்தை வைத்தும் அவரவர்கள் ஏதோ கேட்கிறார் சொல்வோம் என்றும் தான் சொல்வார்களே தவிர நல்லது, இது நல்லா இருக்கும், இது வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும், இவளுக்கு இதை பற்றி நம்ம யோசிப்போம் செய்வோம் என்பதையெல்லாம் யாருமே எப்பொழுதுமே சொல்ல மாட்டார்கள். அவரவர்களுக்கு சுயநலமாகத்தான் ஒவ்வொன்றையும் பேசுவார்கள், செய்வார்கள். அதனால் எல்லாவற்றிலேயும் ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்வேன்.
எல்லா விஷயத்திலேயும் ஒரு யோகங்களையும் மாற்றங்களையும் நிச்சயமாக உனக்கு நான் செய்து கொடுப்பேன் என்பதையே நம்பு. நிறைய விஷயத்தை ஆராய்ந்து செய். ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் யோசித்து அதை அப்படியே எதையும் செய்து விடாதே. நிறைய விஷயத்தை ஆராய்ந்து இதை நாம் செய்தால் இதற்கு பின் விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும், இந்த விஷயத்தை செய்தால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும், இது நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் அடுத்தது நம் வாழ்க்கையில் என்ன செய்யலாம் என்பதை பற்றி மட்டுமே யோசி. நாளை நடப்பதை பற்றி இன்று யோசித்தால் இன்று இருக்கும் நிலைமைகள் என்ன ஆகும் உனக்கே தெரியும். அதனால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசித்து சிந்தித்து செயல்படு. அது மட்டும் அல்லாமல் சிலரை பார்த்த ஆனால் இன்று மட்டுமே வாழ்க்கையை பார்ப்பார்கள், எதிர்காலத்தை பார்க்க மாட்டார்கள். நாளை என்ன நடக்கப் போகிறது அதை பற்றி யோசிக்க மாட்டார்கள். நான் சொல்லும் விஷயங்கள் கவலை, ஐயையோ என்னமாகுமோ, அந்த கவலை வேண்டாம் என்பதை தான் சொல்கிறேன். நாளை என்ன ஆகுமோ என்ற கவலை வேண்டாம். யோசிக்கும் பொழுது ஒரு செயலை நீங்கள் செய்யும் பொழுது இது எதிர்காலத்தில் நமக்கு நல்ல பயனை தருமா, யாருக்கும் இதனால் எந்த பாதிப்பும் வராமல் இருக்குமா என்பதை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள். நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய சில விஷயங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஒன்று சின்ன பிள்ளை அல்ல, வளர்ந்து விட்டீர்கள். உங்களுக்கு தெய்வம் என்றால் என்ன, மற்றவர்கள் என்றால் என்ன, குடும்பத்தில் இருப்பவர்கள் என்றால் யார் என்பது எல்லாம் தெரிந்துவிட்டது. உங்களுக்கு எதுவும் சொல்லித்தர வேண்டும் என்ற அவசியம் அல்ல. நீங்களே மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாடத்தை பார்த்து விட்டீர்கள், நிறைய விஷயத்தை அனுபவித்து விட்டீர்கள். பாருங்கள், ஒவ்வொன்றாக சிந்தித்து செயல்படுவோம். உனக்கு துணை நான் இருக்கிறேன். உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் கொஞ்சம் கூட யோசிக்காதே, என்னிடம் ஓடிவா. அது உடனடியாக கிடைக்காவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடம் வந்து சேர்த்து விடுவேன். இன்று நேரமாகி விட்டது. உன்னுடைய வேலையை நீ சரியாக செய். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ இன்றிலிருந்து அழகாக திட்டங்களை போடு. தவறாக ஒருவர் யோசனை கொடுக்கிறானோ, தவறான பாதையை காட்டுகிறானோ, அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவனுடைய உறவை அதோடு விட்டுவிடு. ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கையை இங்கு நிறைய பேர் குழப்புவதற்கு பார்க்கலாம். ஆனால் நீ என்றுமே தெளிவாக இருக்க வேண்டும். 4 பேத்துக்கு மத்தியில் ஒருவன் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் அது அவனவன்தான் யோசித்து செயல்பட வேண்டும். துரோகிகள் உன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு என்னென்னமோ செய்து விட்டார்கள். எல்லா விஷயத்திலேயும் உன்னை போட்டு குழப்பி, உன்னுடைய வாழ்க்கையை போட்டு ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் குழப்பி என்னென்னலாம் செய்து விட்டார்கள். அதனால் நீ நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நல்லது நடக்கும். வாழ்வில் யோகங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக நமக்காகவே நம்முடைய தெய்வம் தரும். என்னதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தெய்வம் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். எல்லா நாளும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் நல்லபடியாக நமக்கு அத்தனையையும் செய்து கொடுப்பார்கள் என்று நீ நம்ப வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு நான் உறுதுணையாகவே இருப்பேன். அதனால் கவலைப்படவே வேண்டாம். வெற்றியின் பாதை உங்கள் பக்கம் உள்ளது. வெற்றிகள் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கிறது. அதனால் கவலைப்பட வேண்டாம். நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன். ஓம் சாய்ராம்.